உங்களை யார் இந்த மீட்டிங்ல அழைச்சாங்களோ ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி கேளுங்க. ஸோ உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு மொமெண்ட் கண்டிப்பா இந்த மீட்டிங் மூலியமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ எஸ், ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை நம்மளுக்காக கொடுக்கறதுக்காக ஸோ நம்மளுடைய டிஎக்ஷன்ல தமிழ்நாட்டில் மோஸ்ட் 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 சீனியர் லீடர். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிஎக்ஷனை 20 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டில் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு லீடர். ஸோ இன்னைக்கு டிஎக்ஷன்ல தமிழ்நாட்டில் டாப் லீடர்ஸ் உருவாகி இருக்காங்க அப்படின்னா ஸோ இவருடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஸோ இவருடைய மோட்டிவேஷன் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஸோ இவருடைய ஸ்கில் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பல லீடர்ஸ் 15-20 வருஷமா தமிழ்நாட்டில் அவங்க லைஃபை டிஎக்ஷனா சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இவரு கொடுத்த மோட்டிவேஷன்ல இன்னைக்கு பல பேர் இந்த டிஎக்ஷனை கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு லீடர்ஷிப் ட்ரெயினர், ஸோ ஒரு ப்ரெசன்டர். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிஎக்ஷன்ல தமிழ்நாடு ஸ்டாக்கிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷனை பல வருடங்களா தக்க வைத்து கொண்டுட்டு இருக்க ஒரு நபர் தான் இன்னைக்கான ஸ்பீக்கரா நம்மளுக்கு இருக்காரு. ஸோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸோ இவருடைய டைம் ஒரு செஷனுக்கு கிடைச்சிராதா அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு நம்மளுக்காக அவருடைய டைமை ஒதுக்கி ஸோ நம்மளுக்கு ஒரு செஷன் கொடுக்க இருக்காரு. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் ஸோ மிஸ்டர் வி நட்ராஜன் சார் ஸோ டிஎக்ஷன்ல கோல்டு டைமண்ட் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காரு. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் நான் நட்ராஜன் சாரை இன்வைட் பண்றேன். ஸோ வெல்கம் சார். Thank you so much for your time. So thank you. Thank you. Yes, thank you so much, Bala, for the nice introduction. Thank you. So good morning everybody. Good morning one and all. Good morning doctor. Good morning all the leaders. முதற்கன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த டிஎம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கோர் லீடர்ஸ்க்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். அதாவது இந்த டிஎக்ஷன் வியாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்டான இந்த வாய்ப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங், ஒரு ப்ரோக்ராம். ஸோ முதற்கன் எல்லாரையும் வரவேற்று கொண்டு நம்ம செஷனுக்குள்ள போவோம். ஸோ என்ன இந்த டிஎக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ட்ரிபிள் டைமண்ட், இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் கிடைச்சிடக்கூடிய ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ அந்த வகையில் என்னுடைய ஸ்பான்சர் தேங்க் பண்ணிட்டு நான் செஷனுக்குள்ள போகிறேன். ஸோ ரைட், இன்னைக்கு வந்து டிஎக்ஷன் வந்து இட் இஸ் அ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பெட்டர் லிவிங். ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த டிஎக்ஷன்ங்கிற வாய்ப்பு. ஸோ இந்த சிறப்பான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்க? ஸோ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம், எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நம்மளுக்கு 3 விஷயம் முக்கியமா வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஹெல்த், அடுத்தது ஹாப்பினஸ், சந்தோஷம் வேணும், எல்லாத்துக்கும் மேல ஃப்ரீடம். ஸோ இந்த 4 ஒரே எங்காவது கிடைக்குமா அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் தான், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா டிஎக்ஷன் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த டிஎக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒழுக்கமுடைய நம்பிக்கைக்குரிய. அந்த கம்பெனியோட நேமே பார்த்தீங்கன்னா டிஎக்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து டைஷன் அப்படிங்கிற ஒரு சீன வார்த்தை. அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைய நம்பிக்கைக்குரிய. ஸோ இந்த டிஎக்ஷன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட நம்ம இன்வால்வ் ஆகும்போது ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம், சுதந்திரம் 4மே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். எப்படி கிடைக்குங்கிறத பார்ப்போம். ரைட். ஸோ இது பார்க்கறதுக்கு போது 4 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த்தை பத்தி பார்ப்போம். ஆரோக்கியம் என்றால் என்ன, என்னோட கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பொதுவாக எல்லாரும் திங்க் பண்றது என்ன அப்படின்னா ஆரோக்கியங்கிறது எந்த வியாதி இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு தான் பொதுவாக வந்து ஜென்ரலா எல்லாத்துல பிலீஃப். பட் உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் 100% ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு 4 விதமான ஆரோக்கியம் முழுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது உடல் ஆரோக்கியம், மனதாரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம், அதே சமயத்துல ஆன்ம நிலை ஆரோக்கியம். இந்த 4ம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் 100% ஹெல்த்தின்னு WHO சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்ப்போம். பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது வெறும் வியாதி இல்லாமல் இருக்கிறதுல நல்லா பசி இருக்கணும், தூக்கம் இருக்கணும், கண்கள் பளிச்சுன்னு இருக்கணும், ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் பிசிக்கலி ஹெல்த்தி. மென்டலி ஹெல்த்தி அப்படிங்கும்போது டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும். சோஷியலி ஹெல்த்திங்கும் போது மக்கள் மத்தியில மதிப்பு மரியாதையோட இருக்கணும். மக்கள் என்ன இருந்தால் மதிப்பாங்க,
பொருள் இருந்தாதான் மதிப்பாங்க. ஸோ பொருளாதாரம் வேணும், அதே மாதிரி நல்ல குணம் இருக்கணும். இது இருந்தா மக்கள் மத்தியில ஒரு அங்கீகாரம். அது வந்து சோஷியல் ஹெல்த். 4வது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இறைவன் மேல் நம்பிக்கை, ஈடுபாடு. ஸோ இந்த 4 யாருக்கு இருக்குதோ அவங்க தான் 100% ஹெல்த்திட்டு WHO சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 100% ஹெல்த் ஒரே இடத்துல இருக்கு. அது நம்ம டிஎக்ஸ்என் பிளாட்ஃபார்ம் அதை எப்படி கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். ரெண்டாவது, இன்னைக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஹெல்த்னா என்னன்னு பார்த்தோம். ஆனா இப்ப என்னன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கிறோம், 100% ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் சொன்ன இந்த 4 ஆரோக்கியம் நம்ம கிட்ட இருக்குங்களா? ஒண்ணு இருந்தா உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்காது, உடம்பு மனசு நல்லா இருந்தா பணம் இருக்காது. ஸோ இது 4 ஆரோக்கியமும் சேர்ந்து இருந்தாதான் நம்ம ஹெல்த்தி. ஸோ இந்த 4 ஆரோக்கியத்துல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லும் போது நம்ம வந்து பூர்ண ஆரோக்கியமா இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம ஏன் பூர்ண ஆரோக்கியமா இல்லை, இன்னைக்கு வந்து உடல் ரீதியா எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஏன் உடல் ஆரோக்கியம் இல்லை டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னு சொன்னா thousands ஆஃப் ரீசன் சொல்லுவாங்க. பட் வேர்ல்ட் டாப் சயின்டிஸ்ட் ஒரு 50 வருஷம் ரிசர்ச்ல 2 விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் 2 விஷயத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ். உடம்புக்கு தேவையில்லாத பொருள் எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கோ எல்லாமே டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மைன்னு சொல்லுவோம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இம்பேலன்ஸ், அதாவது சமச்சீர் நிலை இன்மை. நம்ம ஹார்ட், பிரெயின், கிட்னி எல்லாமே இப்படிதான் வேலை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா? அதை விட்டு மாறி வேலை செஞ்சதுன்னா இட்ஸ் அன் இம்பேலன்ஸ், சுருக்கமாக சொல்லணும்னா. ஸோ இந்த 2 காரணம் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு காரணம் என்ன இதனால வருதுன்னு பார்ப்போம். இது எப்படி எடுக்க முடியும்னு பார்ப்போம். இது 2 தான் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மை. நச்சுத்தன்மைனா என்ன? உடம்புக்கு தேவையில்லாத இதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கோ எல்லாமே நச்சுத்தன்மை. உடம்புக்கு தேவையில்லாத விஷயம் எப்படி உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம், காற்று, தண்ணி, உணவு. இந்த 3 விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இருக்க ரொம்ப டிட்டோரியேட் ஆயிட்டு வருது. காத்து எடுத்துட்டீங்கன்னா ஆக்சிஜன் பார்லர் திறந்துட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு பியூர் ஏர் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை. தண்ணி எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பேக்கேஜ்டு வாட்டர் இன்னைக்கு சேஃப்னு குடிக்கிறோம். அது வந்து இன்னைக்கு ரெகுலராக குடிச்சோம்னா நம்ம நர்வ் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த பேக்கேஜ் வாட்டரே அந்த கண்டிஷன்னா இந்தியாவில் இருக்கிற தண்ணியில் 80% வந்து பார்த்தீங்கன்னா நான் பெலேட்டபிள், குடிக்கிறதுக்கு ஆகி இல்லை, வேறு வழியில் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். காலரா, டைஃபாய்டு, பல பிரச்சனை தண்ணி மூலியமாக வருது. 3வது உணவு. இன்னைக்கு மருந்தடிக்காத காய்கறி கிடைக்குதான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு எல்லாருமே ஆர்கானிக் ஃபுட் எடுக்க முடியாது. ஸோ வெறும் காய்கறி பழங்கள் இந்த மட்டும் ஒவ்வொரு இந்தியன்ஸோட உடம்புலையும் 3.5 கிலோலேருந்து 5 கிலோ பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு வருடத்துக்கு உடம்புக்குள்ள போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு சிலர் பார்க்குறோம், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, பீடி சிகரெட் இல்லை, ட்ரிங்க்ஸ் இல்லை, பட் அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு பார்க்குறோம். மேஜிக் மாதிரி எதுவுமே நடக்காது. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. ஸோ எப்படி அந்த கேன்சர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல், இயற்கை கொடுத்த அந்த காற்று, தண்ணி, உணவு 3 நம்ம கெடுத்ததுனால அதன் மூலியமா உடம்புல டாக்ஸின் வந்து தான் அந்த கேன்சர்லாம் வருது. ஸோ இந்த 3 கெட்டது, இந்த வழியில நம்ம உடம்புக்குள்ள நச்சுத்தன்மை வர்றது பத்தாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நோயை பத்தியே பார்க்கல. வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி. எல்லா வியாதிக்கும் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு மூல காரணம் என்னன்னு பாக்குறோம். அது வந்து ஒண்ணு நச்சுத்தன்மை. அது எப்படி எல்லாம் வருதுன்னு தான் பாக்குறோம். அப்ப காத்து, தண்ணி, உணவு இதுல எல்லாம் வர நச்சுக்கள் பார்த்தான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், கூட லைஃப் ஸ்டைலுங்கிற பேர்ல ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், பான் பராக், ஜர்தா, குட்கா, பேல்பூரி, பானிபூரி, பீஸா, பர்கர், எல்லா அஜினமோட்டோ, எல்லா வகையிலையும் நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ், லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் டாக்ஸின். இது போக எக்ஸசைஸ் கிடையாது, இன்டர்னல் டாக்ஸின், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இந்த டாக்ஸின்ஸை வந்து லோடு பண்றோம். ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு ஒரு காரணம் நச்சுத்தன்மை. அது எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நச்சுத்தன்மையே இல்லாத ஆள் ஒரே ஒரு ஆள் காமிக்க முடியுங்களா இந்த உலகத்துல? சார் இவர் உடம்புல நச்சுத்தன்மை இல்லைங்க அப்படி ஒரு ஆள் காமிக்க முடியுங்களா? அதாவது WHO என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் உலகத்திலேயே சுத்தமான உணவு. அப்பேற்பட்ட தாய்ப்பால்ல 300 விதமான கெமிக்கல்ஸ் கலந்துருக்குன்னு WHO ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நச்சுத்தன்மை இல்லாத ஆளு யாருமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ ஓகே, நச்சுத்தன்மை இல்லாத ஆள் யாருமே இல்லை, இதுதான் நோய்க்குண்டான மூல காரணம், ஒரு காரணம். இப்ப இது எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்ப்போம். ஒரு காரணம் இது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நச்சுத்தன்மை. இது ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன பார்த்தோம், இம்பேலன்ஸ், சமச்சீர் நிலையின்மை. அதாவது உள்ளுறுப்புகள் கரெக்டா வேலை செய்ய மாட்டேங்குது, மாறி வேலை செய்யுது. ஏன் மாறி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரீசன் வந்து மால் நியூட்ரிஷன். நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்போம், பேலன்ஸ் டயட், எல்லா சத்துக்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் இவ்வளவு இருக்கணும் டெய்லி ஃபுட்ல கணக்கு படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து யாரா கால்குலேட் பண்ணி சாப்பிட்றோமா? மைக்கேல் ஜாக்சன் இருந்தாரு, அவர் வந்து அவர் டெய்லி ஃபுட்டை வந்து கம்ப்யூட்டர் தான் சொல்லுமா, அதன் பிரகாரம் சாப்பிடுவாராம். ஸோ இப்போ அப்படி யாரும் நம்ம சாப்பிட்றது இல்லை, கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம். அது இருக்க ஃபுட்டோடைய குவாலிட்டியை விட ஃபுட்டோட குவான்டிட்டி, ஃபுட்டோட டேஸ்ட் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
தரமான உணவு, சத்தான உணவு கிடைக்கிறது இல்லை. இது வந்து மால் நியூட்ரிஷன். இது வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ரீசன் ஏன் உள்ளுறுப்புகள் மாறி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்டு. ஸோ ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து சாவு படுக்கையில் இருக்க ஆள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டென்ஷன். கரெக்டுங்களா? இந்த பாகிஸ்தான் பாடுற மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் இந்த டென்ஷனுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஒரு செகண்ட் டென்ஷன் ஆனா 40 வாட்ஸ் பல்பு 8 மணி நேரம் எரிஞ்சதுன்னா என்ன எனர்ஜி செலவாகுமோ அந்த எனர்ஜி உடம்பு விட்டு போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம டென்ஷனோடய இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து 80% ஆஃப் த டிசீசஸ் ஆர் சைக்கோசோமேட்டிக். அதாவது மன அழுத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட வியாதி தான் 80% வியாதிகள்னு எல்லா டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு காரணம். அதாவது ஒன்று வந்து நச்சுத்தன்மை பார்த்தோம், இன்னொன்று சமச்சீர் நிலையின்மை. இந்த 2 காரணம் தாங்க. நீங்க என்ன டிசீஸ், யூ கேன் நேம் எனி டிசீஸ் இன் த வேர்ல்ட், எது பேர் சொன்னீங்கனாலும் இந்த 2 தான் காரணமா இருக்க முடியும். ஸோ இது 2 எடுத்துட்டா உடம்பு என்ன ஆயிரும்? பூர்ண ஆரோக்கியமாயிரும். இன்னைக்கு இது 2 இல்லாத ஆள் யாருமே இல்லை. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு அட்வான்ஸ்டு மெடிக்கல் வேர்ல்டு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? துரதிருஷ்டவசமாக மருத்துவ ஆராய்ச்சியில எங்ககிட்ட இதுக்கு விடையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வியாதி வந்தா கொண்டு வாங்க, அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி நிறைய இருக்கு. ஆனா எல்லா வியாதி வர்றதுக்கு மூல காரணமும் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு மூல காரணம். நான் ஏன் ஆரோக்கியம் கெட்டு போறேன்னு சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வியாதி இருக்காது, ஆனா ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க. நேரத்துக்கு பசிக்காது, தூக்கம் இருக்காது, டயர்டாவே இருப்பாங்க எப்பவுமே. அப்போ அவங்க ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கும் வியாதி ஏற்படுவதற்கும் மூல காரணமான டாக்ஸின் இம்பேலன்ஸ், இதை எடுக்கிறதுக்கு மருத்துவ உலகத்துல எங்கிட்ட விடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஸோ கண்டுபிடிப்புகளின் தந்தை யாருங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து அப்பவே சொல்லிட்டாரு ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதாவது ஃபியூச்சர் டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு ட்ரக் ஆர் மெடிசன் கொடுக்க மாட்டாரு, ப்ரிவென்ஷனை பத்தி, நியூட்ரிஷனை பத்தின அறிவை தான் மருந்தா கொடுப்பாருன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட காலகட்டம் இப்போ வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிரச்சனையிலிருந்து மனித குலத்தை, டாக்ஸின் இம்பேலன்ஸ், நச்சுத்தன்மை, சமச்சீர் நிலை இன்மை, இந்த 2 பூதாகரமான பிரச்சனையிலிருந்து மனித குலத்தை காப்பாத்துறதுக்கு இயற்கை மூலியமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா த மிராக்குலஸ் கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ், கனோடெர்மா லூசிடம். அதாவது சிவப்பு காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காளான் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்வா நம்ம இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல கிடைச்சிருக்கு. இது என்னங்க அது அப்படின்னா மிராக்குலஸ் ஹெர்ப் சொல்றாங்க, அதிசய மூலிகை. 10 வருஷம் குழந்தை பாக்கியில இது சாப்பிட்டா உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, 4-5 வருஷம் கை கால் வராம படுத்திருக்காங்க, சாப்பிட்டு எழுந்து நடந்திருக்காங்க. இது மாதிரி மிராக்கிள்ஸ் நிறைய பண்றாங்க, மிராக்குலஸ் ஹெர்ப் சொல்றாங்க. கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ், லட்சோப மூலிகை உலகத்துல இருக்கு. ஆனா ஒரே மூலிகையில 300க்கு மேற்பட்ட மூலக்கூறுகள், ஒன் சிங்கிள் ஹெர்ப் வித் மோர் தென் 300 above ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா கனோடெர்மால மட்டும்தான். ஸோ அப்பேற்பட்ட ஹெர்பா இருக்கனால தான் கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மூலிகைகளின் ராஜா, இதுக்கு நேரம் எதுவுமே இல்லை. ஸோ இதுதாங்க தீர்வு. இது எடுத்துக்கும் போது நம்ம அந்த டாக்ஸின் இம்பேலன்ஸ் வந்து வெளியாக முடியும். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னாக்கா 5000 வருஷத்துக்குமா சைனால பயன்படுத்துறாங்க. நான் லெஃப்ட் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க, இது வந்து சைனா நாட்டுல ரைஷி காடஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காளானை வந்து கடவுளாவே கும்பிடுறாங்க, சிவப்பு காளானை. ஓகேங்களா? ஸோ காளான்கள்ல எத்தனையோ வெரைட்டி இருக்கு. 38,000 வெரைட்டிஸ் வந்து நோன் வெரைட்டிஸ். அதுல வந்து 2000 தான் சாப்பிட முடியும், ஒரு 200 தான் மருத்துவ குணம் இருக்கு. அதுல இந்த படத்துல பாக்குற 6 காளான் தான் வேர்ல்டு டாப் 6. இந்த 6 காளானோட பியூட்டி என்னன்னா ஒவ்வொன்றும் ஒரு மனித உறுப்பு மாதிரியே இருக்கும் ஷேப். ஹார்ட் மாதிரி, லங்ஸ் மாதிரி, கிட்னி மாதிரி, ஸோ லிவர் மாதிரி. இந்த 6ம் பார்த்தீங்கன்னா அந்தந்த அவயவங்கள்ல போய் வேலை செய்யும். ஸோ இந்த 6 ஒட்டுக்கா இருந்தா எப்படி இருக்குங்க? இப்போ ஒரு 6 ஹீரோ இருக்கிறாங்க, அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், யார் 6 ஹீரோ எடுத்துக்கங்க. 6 ஹீரோ சேர்ந்து ஒரு படம் நடிச்சா அந்த படம் என்ன ஆகும்? சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அந்த மாதிரி இந்த உலகத்துல தலை சிறந்த டாப் 6 காளானை எடுத்து ஒன்னா இணைச்சு உலகம் முழுக்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கின கம்பெனி தான் இந்த DXN அப்படிங்கிற இந்த மலேசியன் கம்பெனி. ஸோ இந்த மாபெரும் சாதனை செய்தவர் யாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தத்துக் டாக்டர் லிம் சியோ ஜின். இவர் அடிப்படையில் மலேசியன், படித்ததெல்லாம் இந்தியாவில். ஒரு 15 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த 6 காளான காட்டுக்குள்ளே தேடி போய் கண்டுபிடிச்சி எடுத்து R&Dல ரிசர்ச்ல ஒரு சயின்டிஸ்டா இருக்கனால 6 காளான ஒன்னா இணைச்சு பிரேக் த்ரூ பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்டா கொடுத்துருக்காரு. இதுக்காக வேர்ல்டு லெவலில் இவருக்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. எல்லாமே போடுறதுக்கு இன்னைக்கு இங்கே இடம் பத்தாது. நான் முக்கியமான அவார்ட்ஸ் இங்கே காமிச்சிருக்கேன். நீங்கள் வெப்சைட் போங்க, DXNல நிறைய நீங்கள் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு அவார்டு வந்து மதர் தெரேசா இன்டர்நேஷனல் அவார்டு. இவருடைய மனித குலத்துக்கு இவர் செய்த சேவையை பாராட்டி இந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க. 93ல மலேசியாவில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன கம்பெனியாக தான் மலேசியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இன்னைக்கு வித்தின் ஒரு 30 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. மோர் தென் 200 கண்ட்ரிஸ்ல வெற்றிகரமாக செயல்பட்டு வரக்கூடிய இன்டர்நேஷனல் கம்பெனி. அதே மாதிரி இந்த காளான் வளர்க்குறதுக்கும் ரசாயன கலவைகளோ கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நெல்லுமி, ரப்பர் மரத்தூள் இதை வச்சு 100% ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அன்டில் பேக்கிங் ஸ்டேஜ் வரை பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று கூட படாத அளவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு தயாரிக்கிறாங்க. அதுக்காக கிடைச்ச இன்டர்நேஷனல் குவாலிட்டி அவார்ட்ஸ்.
ஸோ இந்த காளான்ல வந்து மெயினா அந்த சிவப்பு காளான கெனோடர்மாவோட 100% எக்ஸ்ட்ராக்ட் வந்து 2 கேப்சூலா கொடுக்குறாங்க, RGGL. RG அப்படிங்கிறது 6 காளானுடைய குடைப்பகுதி, GLங்கிறது 6 காளானுடைய வேர் பகுதி, அவ்வளவுதான். ஸோ இது வந்து இந்த RGGL எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை, இது என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மஷ்ரூம் பவுடர் இன் கேப்சூல் ஃபார்ம். காளானை, இந்த சிவப்பு காளானை பொடி பண்ணி அப்படியே கேப்சூலா கொடுத்துருக்காங்க. ஏன் கேப்சூலா கொடுத்தாங்க? பவுடர் ஃபார்மும் அவைலபிள், பட் கேப்சூல் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா அதுக்காக. அதே மாதிரி இட்ஸ் ஃபுட் டைபி மெடிசன் லைக் பெப்பர். இஞ்சி, பூண்டு, குருமிளகு டெய்லி சாப்பிட்றோம். அது உணவுங்களா மருந்துங்களா? உணவாகவும் வேலை செய்யுது, மருந்தாகவும் வேலை செய்யுது. அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இந்த காளான். இப்போ எனக்கு எந்த வியாதி இல்லை, ஆனால் நான் இதை டெய்லி சாப்பிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ சாப்பிட்டு வந்துட்டோம்னா ஃபியூச்சர்ல வியாதி வராமல் தடுத்துக்கலாம். வியாதி உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியாயிடுவாங்க சீக்கிரம். ஸோ அது வந்து இது வந்து ஒரு உணவுங்கிறனால இது வந்து ஓடிசி, ஓவர் த கவுண்டர், யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ட்ரக் கிடையாது, பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஆர்ஜிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த சிவப்பு காளானோட குடைப்பகுதி, அது வந்து உடம்புக்கு நச்சுக்களை வெளியேற்றும். ஜிஎல்ங்கிறது வேர் பகுதியிலிருந்து இருக்கிறது, அது இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணும். நம்மளுக்கு அந்த 2 தானே பூதாகர பிரச்சனை, ஒன்று நச்சுத்தன்மை, இன்னொன்று சமச்சீர் நிலையின்மை. அதை 2ஐயும் சரி பண்றது அந்த 2 கேப்சூல். ஸோ இதுக்கு இணையா ஒரு பொருள் உலகத்துல ஆரோக்கியத்துக்கு கொடுக்க முடியும்னா இன்னைக்கு வரைக்கும் டேட் வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ தே ஆர் பெஸ்ட் இம்யூன் என்ஹான்சர்ஸ். எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு இதுக்கு இணையான ஒரு பொருள் உலகத்துல இன்னைக்கு கிடையாது. ஸோ இதை பற்றி இன்னும் 2 முக்கிய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவப்பு காளானை வந்து கிங் ஆஃப் அடாப்டேஜன் சொல்லுவாங்க. அடாப்டேஜன்னாக்கா ஒரு பொருள் அடாப்டேஜனா 3 குணம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அதுல நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது. 2வது விஷயம், இது 2 கேப்சூல் சாப்பிட்டாலும் 2000 கேப்சூல் சாப்பிட்டாலும் பக்க விளைவோ அடிமைப்படுத்துற தன்மை இருக்கக்கூடாது. அதே மாதிரி 100 கேப்சூல் அட் அ டைம் சாப்பிட்டாலும் 100 வருஷம் டெய்லி ஒரு கேப்சூல் சாப்பிட்டாலும் செடேட்டிவ் எஃபெக்ட் ஆர் சைட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது அந்த அடிமைப்படுத்த தன்மை இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 குணம் இருந்தால் தான் அடாப்டேஜன் சொல்லுவாங்க ஒரு பொருளை உலகத்துல. இந்த அடாப்டேஜன் தன்மை உள்ள பொருள் 13 பொருள் தான் உலகத்துல இருக்கு. அதுல கெனோடர்மா என்ன சொல்றாங்க? கிங் ஆஃப் அடாப்டேஜன். சுருக்கமா சொன்னா யார் வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், நல்லது மட்டும் தான் பண்ணும், கெடுதல் பண்ணாது. இதை பத்தி இன்னொரு முக்கிய விஷயம், இது யார் உலகத்துல அதிகமா சாப்பிட்றாங்கன்னா பேஷண்ட் கிடையாது, டிசீஸ் உள்ளவங்க கிடையாது, நல்லா இருக்கவங்க தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஒரு காலத்துல ஒரு பழமொழி இருந்துச்சு, டெய்லி an apple keeps the doctor away. பட் இன்னைக்கு வந்து அது உல்டாவாயிடுச்சு. இன்னைக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா அதுவே டாக்டர்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போகும். ஏன்னா அதுல வேக்ஸ் பாலிஷ் அடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் அதுல என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. ஸோ சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு ஆப்பிள் வந்து ஒரு தீர்வு கிடையாது. ஏன்னா ஆப்பிள் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை விட இன்னைக்கு வந்து கெமிக்கல்ஸ்னால பாதிப்பு இருக்கு. பட் ரியல் தீர்வு என்ன அப்படின்னாக்கா, டெய்லி a pair of RGGL. அது ஆப்பிளோட அதே செலவு தான் ஆகும். ஒரு ஆப்பிள் என்ன செலவோ அதே செலவு தான். பட் டெய்லி ஒரு RG ஒரு GL இந்த கேப்சூல் எடுத்துட்டீங்கன்னாக்கா 5 விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. என்னென்ன? ஃபர்ஸ்ட், இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம் எது இருந்தாலும் அது வெளியாயிடும், சால்வ் பண்ணிக்கலாம் நீங்க, அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். 2வது விஷயம், ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ கோவிட் வந்துச்சு, நிறைய வந்துட்டே இருக்கு இல்லைங்களா, இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம், ஏன்னா இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் போது. 3வது விஷயம், ப்ரொடெக்ட்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃப்ரம் டேமேஜ். உள்ளுறுப்புகள், நான் சொன்ன அந்த ராஜ உறுப்புகளை வந்து நல்லா சமச்சீராக இயங்க வைக்கிறதுனால அந்த உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகாமல் தடுக்குது, பர்டிகுலர்லி டயபெட்டிக் பேஷண்ட். 4வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ல்டுல நம்பர் 1 ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் உள்ள ஒரு ஹெர்ப் வந்து கெனோடர்மா தான். ஏன்னா இன்னைக்கு கேன்சர் யாருக்கு வருது, எப்போ வருது, எதனால வருது கண்டுபிடிக்க முடியல, அப்படி இருக்கு. பட் அதுக்கு ஒரு தீர்வா இன்னைக்கு ப்ரிவென்டிவா எடுத்துக்க முடியும்னா அந்த மாதிரி ஒரு பொருள் இதுதான். ஸோ வெறும் நீங்க ஒரு 30 ரூபாய் டெய்லி செலவு பண்ணி உங்க உடம்புக்காக இந்த RGGL எடுத்துக்கிட்டா இவ்வளவு பெனிஃபிட்ஸ். 5வது வந்து பார்த்துட்டீங்கன்னாக்கா, வேர்ல்டு நம்பர் 1 ஆன்டி ஏஜிங் ஹெர்ப். வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இதுக்கெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வந்து சும்மா மேம்போக்கா நான் சொல்லலை. இது அத்தனைக்கும் ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க கோ த்ரூ பண்ணலாம். சயின்டிபிக் ரிசர்ச் ரிப்போர்ட்டோட இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அதிக நாட்கள் ரெக்கார்டிக்கலா வாழ்ந்தவர். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, அகஸ்தியர் 2000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, நான் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், பட் பார்த்தது இல்லை. இவர் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 100வது பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்காங்க, 200வது பர்த்டேக்கு WHO வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, 256 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அவர் சாவு படுக்கையில் சொன்ன விஷயம், நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, நான் எப்படி இவ்வளவு வருஷம் வாழ்ந்ததுன்னு. அதுல முக்கியமா அவர் டெய்லி உணவுல இந்த கெனோடர்மா, ஜின்செங் மாதிரி ஹெர்ப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு பவர்ஃபுல். இன்னைக்கு வந்து வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய தன்மை உள்ளது. இதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ், பேப்பர், நியூஸ், மேகசின்ஸ்ல வந்திருக்கு. ஒரு சிலது காமிக்கிறேன். ஹிந்து பேப்பர்ல கேன்சர் செல்ஸ் பரவல் தடுக்கிறதுன்னு வந்த ஆர்டிகல், தினமலர்ல கடவுளின் மறு அவதாரம் இதை பத்தி வந்தது. ஸோ இன்னைக்கு சயின்டிபிக் வேர்ல்டுல டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு ரெக்கனைஸ் பண்றாங்க. இது வந்து
அலோபதி டாக்டர்ஸ், அதாவது கார்டியாலஜி டாக்டர்ஸோட பைபிள்னு சொல்லக்கூடிய ஒரு புக், பிரான்வால்ஸ் ஹார்ட் டிசீஸ்ங்கிற புக்கு. இதோட லேட்டஸ்ட் எடிஷன்ல ஹார்ட்டுக்கு எந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல் சப்ளிமெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கனோடர்மா பத்தி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு நீங்க வாங்கி கோத்ரூ பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தாலும் நீங்க இது செக் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம் டாக்டர்ஸ்க்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து இந்த சிவப்பு காளான நாங்கள் என்ன ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம், டிஎக்ஸ்ங்கிற தனியார் கம்பெனி மக்கள் கொடுத்து நல்லது பண்றாங்கன்னு பாராட்டி எழுதியிருக்காங்க அவங்களோட மேகசின்ல. இதை விட என்ன வேணுங்க? ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஏதாவது ஒரு தனியார் கம்பெனியை பெஸ்டான ஒரு ஹெர்பை கொடுக்குறீங்கன்னு பாராட்டு கொடுக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு டிஎக்ஸ்னுக்கு. இதை விட என்ன உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி வேணும் இந்த ப்ராடக்ட்டுக்கு? ரைட்டுங்களா? ப்ரூஃப்னு எடுத்துட்டீங்கன்னா இதன் மூலியமா ரிசல்ட் கிடைச்சவங்க லட்சம் பேர். ஒரு சிலர் காமிக்கிறேன். இவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லை, 13 வருஷம் இது குழந்தை கிடைச்சனால குழந்தைக்கு அண்ணா மரியா கேனோச்சி இந்த காலனோட பேரே வச்சுட்டாங்க. இவரை யாரும் இல்லை, என்னுடைய தாத்தா. நான் வந்து பேசிக்கலா ஒரு சிவில் என்ஜினியர். நான் ஒரு ஆக்டிவா இதுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்னுடைய தாத்தா தான். இவருக்கு ரிசல்ட் கிடைச்சது பார்த்து தான் வந்தேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருந்துச்சு, அதே சமயத்தில் கிரானிக் எக்ஸீமா இருந்துச்சு. டயபெட்டிஸும் நார்மலாச்சு, எக்ஸீமா காணாமல் போச்சு. அதை பார்த்தா நான் உள்ள வந்தேன். இவர் வந்து ஒரு கோமால இருந்த ஒரு பேஷண்ட் வித்தின் 5 months இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ நான் வந்து ஒரு செலக்டிவா ஒரு 4-5 மட்டும் உங்களுக்கு காமிக்கிறக்கா போட்டிருக்கேன். நீங்க டிஎக்ஸ்என் இன்டர்நேஷனல் வெப்சைட் இருக்கு, 200 நாட்டோட தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்கு. போனீங்கன்னா லட்சக்கணக்கில் நீங்க ஆயிரக்கணக்கில் டெஸ்டிமோனியல்ஸ் நீங்க பார்க்கலாம். ரைட்டுங்களா? ப்ராடக்ட் இஸ் ப்ரூவன் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். சுருக்கமா பேர் சொன்னால் விளங்கும். டிஎக்ஸ்ன்னா நீங்க வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது வேற, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வேற. நாங்க 2000ல ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வந்து 2024ல இருக்கோம். ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு அற்புதமான ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். அடுத்த பிசினஸ் பிளான் பார்த்துருவோம். இது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎக்ஸ்என் ஸ்பைரலினா. அதாவது ஆர்ஜிடியில வந்து நம்ம கிங் ஆஃப் ஹர்ப்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைரலினா என்ன சொல்லுவோம்னா குவீன் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊட்டச்சத்துக்களின் ராணி. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. எல்லா மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரிஷன், இதுக்கு அதாவது நியூட்ரிஷன் ஷார்டேஜே வரக்கூடாது, எனக்கு ஃபுட்டுல கிடைக்குதோ கிடைக்கலையோ எல்லா நியூட்ரிஷன் என் உடம்புக்கு டெய்லி வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் எடுக்க வேண்டிய பொருள் தான் இந்த ஸ்பைரலினா. இது கடலுக்கடியில நம்ம தொட்டியில பாசம் பிடிக்கிற மாதிரி கடலுக்கடியில் இருக்கிற பாசிங்க, அதுல இருந்து எடுக்கக்கூடியது. இது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இன்னைக்கு நியூட்ரிஷன்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கேப்சூல் ஸ்பைரலினா, அதாவது 1 கிராம் ஸ்பைரலினா எடுத்துட்டீங்கன்னாக்கா 1 கிலோகிராம் அசார்டட் வெஜிடபிள் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்டோ அது இது கிடைக்குது. 1 கிராம்ல 1 கிலோ ஸ்பைரலினா இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் ஆஃப் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை. ஏன்னா நாசாங்கிறது யாருங்க? அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி மையம். அவங்க வந்து விண்வெளி வீரர்களுக்கு இதைத்தான் உணவா கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க மசால் தோசை, இட்லி எல்லாம் கட்டிட்டு போக முடியாது இல்லையா? விண்வெளிக்கு போறவங்க 3 மாசம் 4 மாசம் ட்ரிப் போவாங்க. அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து உணவு தான் இந்த ஸ்பைரலினா. ஸோ இதை பத்தி நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பர்டிகுலரா டாக்டர் ரஞ்சன் சாருடைய கைடன்ஸ் தலைமையில இந்த ஒரு அற்புதமான ஒரு ரிசர்ச் பேப்பர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இதுல ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜோட ப்ரொஃபஸர், அதே சமயத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு வந்து இந்த ரிசர்ச் நடந்தது டாக்டர் மணிவாசன் தலைமையில. ஸோ இந்த ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்பைரலினா வந்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ள பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஒரு 6 மாசம் அப்சர்வ் பண்ணதுல அவங்க அத்தனை பேருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கி இருக்கு. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கு. இது வந்து ப்ரூவன். எந்த ஸ்கூலு, எந்த டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் லிம்மை கூப்பிட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் கௌரவப்படுத்தினாங்க இந்த டிஎக்ஸ்என் ஸ்பைரலினாவை மக்களுக்கு கொடுத்ததுக்காக. ஸோ நீங்க இதில் நம்ம டாக்டர் ரஞ்சன்லேருந்து எல்லா டாக்டர்ஸ் இருக்கிறத பார்க்குறீங்க, இந்த ரிசர்ச் டீம் யாரெல்லாம் இருந்தாங்களோ. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இது நடந்தது. ஸோ நம்ம ப்ராடக்டை தமிழ்நாட்டிலேயே நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே என்னங்க வேணும் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டி? ஸோ இந்த டிஎக்ஸ்என் ஸ்பைரலினாவுடைய பொட்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா நம்ம WHO எல்லாருக்கும் தெரியும், உலக நலவாழ்வு சங்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடை உலகத்திலேயே தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இன்சாம்னு ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணாங்க. அதனுடைய பிராண்ட் அம்பாசிடரா ஒரு 10 வருஷத்துக்கு 2020 to 30 வரைக்கும் டாக்டர் லிம்மை தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம டிஎக்ஸோட ஃபவுண்டர். அந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு ஸ்பைரலினா. பாகிஸ்தான்ல கண் பார்வை இழந்த குழந்தைங்களுக்கு, மாலைக்கண் நோய் உள்ள குழந்தைங்களுக்கு
ஸ்பைரல்னா கொடுத்து அதை ரெடி ஆயிருக்காங்க. அதை பார்த்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு வந்து நம்ம டிஎக்ஷன் ஸ்பைரல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இவ்வளோ கவர்மெண்ட்ஸ், தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட், பாகிஸ்தான் கவர்மெண்ட் எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அட்டஸ்ட் பண்ண ஒரு பிரைவேட் ப்ராடக்ட் இருக்குனாக்கா உலகத்துல எனக்கு தெரிஞ்சு டிஎக்ஷன் ப்ராடக்ட் தவிர வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இது போக நம்ம கிட்ட இதே சிவப்பு காளான் மிக்ஸ் பண்ணி நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வகையில் பலவிதமான ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறாங்க டிஎக்ஷன். காஃபி ஃபார்ம்ல காஃபியில ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து க்ரீமர் மிக்ஸ் பண்ணி சுகர் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் போதும். வெறும் காஃபிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. மெயினாக பர்டிகுலராக டைஜஷன் அண்ட் அல்கலைனிட்டி, பாடி அந்த அசிடிக் ஃபீலிங், டயர்ட்னஸ் இதெல்லாமே போய் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அண்ட் கொக்கோசி சாக்லேட் ட்ரிங்க்ஸ் இருக்குது டிஎக்ஷனில். ஸோ இது வந்து நேச்சுரல் கொக்கோ யூஸ் பண்ணுறாங்க அண்ட் கேரண்டர்மா குழந்தை கொடுக்குறாங்க. இது வந்து மெயினாக நர்வஸ் சிஸ்டம்க்கு நல்லது. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு வயசானவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். டீ ஃபார்ம்லையும் கொடுக்குறாங்க. எந்தெந்த வகையில் எளிமைப்படுத்தி நம்மளுக்கு டெய்லி யூசேஜில் இந்த சிவப்பு காளான் கொண்டு வர முடியுமோ கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டீ லீவ்ஸில் இந்த காளான் கலந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிப் டீயாகவும் கொடுக்குறாங்க, க்ரீன் டீயாகவும் கொடுக்குறாங்க. அதுலேயே எல்லாமே இந்த கிரைண்டர் கலந்து கொடுக்குறாங்க. லெமன் டீ, இன்ஸ்டன்ட் லெமன் டீ, ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டால் போதும். அதுலேயே லெமன் இருக்குது, டீ இருக்குது, அதே சமயத்தில் கிரைண்டர்மாவும் இருக்குது, சுகரும் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரெடி. நீங்கள் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஃபீல். அப்புறம் ஸ்பைசஸ் டீன்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது நம்ம டிஎக்ஷனில், அற்புதமான டீ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 விதமான மூலிகைகள் கலந்து கொடுக்குறாங்க. ஸோ 10மே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஹர்ப்ஸு. ஸோ இது ஒரு காம்பினேஷன். இது அற்புதமாக பர்டிகுலர்லி இந்த சளி, கபம், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாமே இது எடுத்துக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் குக்கீஸ் ஃபார்ம்லையும் கொடுத்துருக்காங்க டிஎக்ஷனில். ராகி, கம்பு, மில்லட்ஸ் பயன்படுத்தி நம்மளுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்ஃபேட்டு, கெமிக்கல்ஸோ, ஜிஎம்ஓ இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக பார்த்தீங்கன்னா குக்கீஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் நம்ம எக்ஸ்ட்ரா விர்ஜின் கோகோனட் ஆயில் கொடுத்துருக்குறாங்க. இது பர்டிகுலர்லி அல்சீமர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்கும். குக்கிங்க்கும் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். எகெயின் எல்லா வகையிலையும் நம்ம கேரண்டரமாக மிக்ஸ் ஆகிருக்கு. அது ஒரு பியூட்டியான விஷயம். அண்ட் மொரின்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டானிக்கல் பீவரேஜ், ரொசேல்னு ஒரு பீவரேஜ். நீங்கள் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹாட் பீரியடில் நம்ம இது வந்து இந்த நம்ம டிஎக்ஷன் பீவரேஜஸ் வந்து ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்டு அது போக அற்புதமாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து டூத் பேஸ்ட், ரைட் ஃப்ரம் டூத் பேஸ்ட் வந்து சோப்பு, ஷாம்பு எல்லாத்துலேயுமே கேரண்டர்மா கலந்து கொடுக்குறாங்க. இந்த டூத் பேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி டாக்டர்னே சொல்லுவோம். ஏகப்பட்ட மல்டி பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு. சோப் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி சோப். ஷாம்பு எடுத்திங்கன்னா பிஹெச் பேலன்ஸ்டு. அதே மாதிரி மசாஜ் ஆயில், முட்டு வலி, சுளுக்கு, தசை பிடிப்பு, பெயின்லாம் இருந்ததுன்னு யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் ஆலோவேரா, சோற்றுக்கற்றாழையிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 6-7 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே ஒண்டர்ஃபுல் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு. டால்கம் பவுடர் இருக்குது, பேபி ஆயில் இருக்குது, டிடி க்ரீம், இது ஆன்டிசெப்டிக் க்ரீமு, நீலி ஆயில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் வராமல் தடுக்கிறதுக்கு அற்புதமான ப்ராடக்ட்டு. செரல்ஸ் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது. இது போக இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் ஒரு 20-30 ப்ராடக்ட்ஸ் பக்கம் வந்திருக்கு. ப்ராடக்ட்ஸ் அளவே இல்லை. இப்போ நம்மளுக்கு ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க 500 crores. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட 100 and above ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது, லைனப்பில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஐ திங்க் ப்ராடக்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் மேஜராக நம்மளுக்கு கேரண்டர்மா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம டிஎக்ஷன் கம்பெனியோட பேக் போன் வந்து கேரண்டர்மா தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸில் கேரண்டர்மா கலந்துருக்கும். அண்ட் இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் யார் உங்களை இந்த மீட்டிங் இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கனாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே போகும்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஒன்றும் கம்பு சுத்துற வித்தையெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான வியாபாரம், அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான ஒரு வியாபாரம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து பிஸ்னஸ் ஆஃப் தி 21st century அப்படின்னு நான் சொல்லி போட்டிருக்கேன் பாருங்களேன். இந்த பேரில் ஒரு புக்கே இருக்குது இதை பற்றி, இந்த வியாபாரத்தை பற்றி. அப்பேற்பட்ட வியாபாரம் இந்த 21ஆம் நூற்றாண்டோட தலை சிறந்த ஒரு வியாபார முறை, புதுமையான ஒரு வியாபார முறை. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, C2Cன்னு சொல்லுவோம். வாடிக்கையாளர், திருப்தி அடைந்த வாடிக்கையாளரையே பிஸ்னஸ் பில்டரா, ஒரு ஆண்டர்பிரனரா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிஸ்னஸ் மாடல். டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மணியோட ரெக்குயர்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பலவிதமான ப்ரொஃபஷனில் இருப்போம், ஜாப்ல இருப்போம்,
பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம். மேபி ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க, டாக்டர், இன்ஜினியர், ஆடிட்டர், அட்வொகேட்டாக இருப்பீங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு அஃப்கோர்ஸ் பணங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். பட் ஆனால் இந்த பணத்தை வந்து நம்ம சம்பாரிச்சுட்டு தான் இருப்போம். பட் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா மணியோட நீடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் காமிச்சிருக்கேன். 1920 ₹1 இருந்தால் இந்தியன் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் இது. ₹1 இருந்தால் ஒரு ஃபேமிலி வந்து சேஃபாக ரன் பண்ணலாம். 1940 ₹10. இது பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கு ஒரு ஜீரோ ஆட் ஆகுது. 2020 1 லேக் இருந்தால் தான் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இப்போ 2024 நம்ம இருக்கோம். ஸோ இப்போ 1 லேக்குக்கு மேலே வேணும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விலைவாசிக்கு. இன்னைக்கு குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, நம்ம ரெண்ட்டு, வாட் எவர் நம்ம ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு இதுக்கு மேலேயே தேவைப்படுது. பட் ஆர்வி ரெடி? நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் இன்னைக்கு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும். காமன் நீட்ஸ் இன்னைக்கு இது போக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெஹிக்கல்ஸ் வேணும். காரு, வீடு, இதுக்கெல்லாம் க்ரோர்ஸ் கணக்கில் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஜாபுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இன்னைக்கு நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறது கஷ்டம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஜுகேஷன், குழந்தைங்களோட எஜுகேஷன் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு. திடீர்னு 2 லட்சம் 3 லட்சம் வேணும். அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வேணும். அது போக நம்ம குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும். வாட் எவர் திடீர்னு ஒரு பிக் எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு வரும். இதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கமான்னு யோசிச்சு பார்க்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு ட்ரிப் போகணுன்னா கூட நம்மளுக்கு தேவை. அண்ட் வீக்கெண்ட் பார்ட்டி அது இது நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாறிட்டு வருது. ஸோ நிறைய நம்மளுக்கு பணம் வந்து நீடு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம சுவர் இருந்தால் சித்திரங்க நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம மெயின்டைன் பண்ணா கூட இந்த டிஎக்ஸ்எல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா கூட நம்மளுக்கு பணம் தான் வேணும். ஸோ இன்னைக்கு வந்து வெறும் வேலைக்கு போய், ஏன்னா ஏன் இந்த வேலைக்கு போகிறத பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு முக்கால்வாசி பேர் மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிட்டியில் இன்னைக்கு ஒரு 80% நம்ம ஜாப் கோயர்ஸ் தான் இருக்கிறோம். ஸோ ஜாபுக்கு போகும்போது வெறும் வேலைக்கு போய் இது அத்தனை நீட்ஸையும் நம்ம அடைய முடியுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் இல்லைங்களா? அப்போ டிமாண்ட் இன் ரியாலிட்டி என்னன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு பகுதி நேரமாக ஒரு வியாபாரம் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு வியாபார வாய்ப்பு தான் இந்த டிஎக்ஸ்என் வாய்ப்பு. இன்னைக்கான நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஸ்கில்டு லேபர் வேணும், ஆஃபீஸ் செட்டப் வேணும், மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், காம்படிஷன் ஃபேஸ் பண்ணணும், சேல்ஸ் டேக்ஸ், லொஸ்க்குன்னு இது அத்தனை தலைவலிக்கு பயந்துட்டு தான் எல்லாத்துக்குமே லாஸ் ஆகிடுங்கிற பயம். இது அத்தனையும் பயந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை யாருமே. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த போட்டிருக்க லிஸ்ட்ல போட்டிருக்கிற எதுவுமே தேவையில்லை. ஆனால் எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஜீரோ லாஸ் பிஸ்னஸ் உலகத்தில் ஒன்று இருக்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு லாபம், பிஸ்னஸ் பண்ணலன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் ₹1 கூட லாஸ் ஆகாது. அந்த மாதிரி உலகத்திலேயே எந்த பிஸ்னஸ் நீங்கள் தேடினீங்கனாலும் இருக்காது. இந்த ஒரு பிஸ்னஸ் தான் இருக்கு. அப்பேற்பட்ட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதுக்கு வந்து ஏஜ் குரூப் கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்காரரும் பண்ணலாம். அதனால தான் இதை வந்து பிஸ்னஸ் ஆஃப் தி 21st செஞ்சுரின்னு சொன்னேன். ஒரு யூனிக்கான ஒரு வியாபார முறை, புதுமையான வியாபார முறை, நவீன வியாபார முறை. யங்ஸ்டர்ஸ் தான் புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வியாபார முறை. ஏன்னா நீங்கள் ஓல்டு பீப்புள் நம்பவே மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஒரு வியாபாரம் இருக்குதா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வியாபார முறை, பட் வெரி பவர்ஃபுல். ஸோ இது இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னைக்கு லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்தியன் கவர்மெண்ட் வந்து அட்டஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ண சொல்ல ஒரு வியாபார முறை. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் கம்பெனியோ இந்த ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டரோ ஒரு ஸ்கீமோ அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பராக லீகலாக ப்ராப்பராக கவர்மெண்ட் அட்டஸ்ட் பண்ண ஒரு வியாபார முறை. ஓகேங்களா? இதில் எங்கிருந்துங்க பணம் வருது? ஏதோ வியாபார முறை சொல்கிறீங்க, என்னன்னு பார்ப்போம். இது என்ன சொல்லுவோம்னாக்கா இதை வந்து இட்ஸ் அ நியூ டெக்னாலஜி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஒரு வியாபாரத்துறையில் ஒரு விநியோகத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. அந்த விநியோகத்துறையில் ஒரு புதிய தொழில்நுட்பம் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய காமிச்சோம் இல்லையா, காஃபி, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எங்கே வாங்கிட்டு இருப்போம்? கன்வென்ஷன்லாம் வாங்கிட்டு இருப்போம். ஒரு கடைக்காரர்கிட்ட வாங்குவோம் ஒரு கன்சியூமரா. இப்போ கடைக்காரருக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஹோல்சேலர், அதுக்கு மேலே ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர், நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், C&F, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு மேனுஃபேக்சர் இருந்து கன்சியூமர்கிட்ட வர்றதுக்குள்ள இத்தனை கை தாண்டி வருது. இவங்க எல்லாருக்கும் பர்சன்டேஜ் கமிஷன். ஸோ ₹10 ஒரு ப்ராடக்ட் வாங்குறனாக்கா அதில் ₹10 ₹7 இந்த இன்டர்மீடியட்ஸ்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போயிடும். ₹3 ₹1 கம்ப்யூட்டர் லாபம். ஸோ ஆக மொத்தம் ₹2 தயாரிக்கிற ப்ராடக்ட் தான் ₹10 விற்கிறாங்க. இப்படி தான் இவ்வளோ நாளாக கடையில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த புதுமையான மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, C2Cல கம்பெனியிலிருந்து ப்ராடக்ட் டைரக்டா கன்சியூமருக்கு வருது. ஒரு கன்சியூமர் யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா அடுத்த கன்சியூமர் ₹4 யாருக்கு போகுதுன்னா அந்த சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு போகுது. அதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கிறவருக்கு போகுது. பேலன்ஸு ₹6 ₹5 தயாரிப்பு காஸ்ட்டு. ஸோ ஒரு இங்கே லெஃப்ட் சைடில் கன்வென்ஷனல் டிஸ்ட்ரிபியூட்டரில் ₹2 தயாரித்து ₹10 விற்கிறாங்க.
ரைட் சைடில் டைரக்ட் செல்லிங்ல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு தயாரிச்சு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் நம்மளோட குவாலிட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கன்சியூமர் பெனிஃபிட் இல்லாமல் எந்த ஒரு சிஸ்டமும் ஜெயிக்க முடியாது. இங்கே வந்து மிகப்பெரிய கன்சியூமர் பெனிஃபிட்னா சேம் ப்ரைஸ் யூ கெட் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட். செகண்ட் கன்சியூமர் பெனிஃபிட் லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து ஷாருக் கான், சல்மான் கான் நிறைய அந்த மாதிரி மீடியாவுக்கு விளம்பரத்துக்கு வரவங்க கோடிக்கணக்கில் போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டில் தான் ஏற்றுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கன்சியூமராக நம்மளுக்கு ஏதாவது ப்ராஃபிட் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணதுக்காக வருதானா கிடையாது. ஆனால் இங்கே ரைட் சைடு என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது. எல்லாத்துக்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தொழில் வாய்ப்பாகவும் நம்மளுக்கு அமையுது. ஸோ இதனால தான் இது பவர்ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இதனோட வளர்ச்சியோடைய விகிதாச்சாரம் இந்தியாவில் எப்படி வளர்ந்துட்டு இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். மேகசின்ஸில் வந்தது, பப்ளிஷ் ஆன ரிப்போர்ட்ஸ். ஸோ 2025 பார்த்தீங்கன்னா 64,500 crores டர்ன் ஓவர் ரீச் ஆக போகுது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது 10 மடங்கு வளர்ச்சியில் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு வியாபார முறை இந்தியாவில். ஸோ இது உலகம் முழுக்க 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு வியாபார முறை. புதுசாக ஏதோ இப்போ வந்தது கிடையாது. என்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து வேர்ல்டு லெவலில் இந்த மெத்தடில் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியோட 2-3 ஜனாதிபதிக்கு பொருளாதார அட்வைசராக இருந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா ஐடி ரெவல்யூஷன் வரப்போகுது 1960s 70s புக் எழுதினாரு. அப்போ மக்கள் சிரிச்சாங்க. இன்னைக்கு 90s அது நடந்துடுச்சு. சேம் பால்சேன் பில்சர் என்ன சொல்றாருன்னா 2000 உலக அளவில் ஐடி ரெவல்யூஷன் முடிஞ்சிடுச்சுங்கிறார். இன்னும் அடுத்த 2 இண்டஸ்ட்ரி பெருசா டேக் ஆஃப் ஆக போகுதுங்கிறாரு இன்னொரு 50-100 வருஷத்துக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, நலவாழ்வு துறை. இன்னைக்கு அதுலதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 2வது துறை என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் துறை, பொருட்கள் விநியோகத்துறை. அதையும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ ஹெல்த் இண்டஸ்ட்ரியும் பெருசா பூம் ஆக போகுது. டிஸ்ட்ரிபியூஷன்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங்கிற இந்த புதுமையான மெத்தடும் பெருசா பூம் ஆக போகுது. ஸோ இந்த 2 துறை ஒரே வியாபாரமா நம்ம கையில கிடைச்சது தான் DXN அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. 2லயுமே பெஸ்ட், தி பெஸ்ட். இந்த ஹெல்த் கேர் எடுத்துட்டீங்கன்னா கெனடர்மாக்கு இணையான பொருள் உலகத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட கெனடர்மா தயாரிக்கக்கூடிய, கல்டிவேட் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் கெனடர்மா பண்ணையில் உள்ள கம்பெனி வந்து DXN உலக அளவில். ஆல்மோஸ்ட் லீடர் இன் கெனடர்மா இந்த வேர்ல்டு. 2வது டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஷார்ட் பீரியட்ல 93ல கம்பெனி ஆரம்பிச்சாங்க. 30 வருஷத்துல இன்னைக்கு டாப் 10 கம்பெனி லிஸ்ட்ல இருக்கும் வேர்ல்ட் லெவல்ல. இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ ஒரு மேசிவ் க்ரோத், அதாவது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த வேர்ல்டு அவார்டு வாங்கியிருக்காங்க DXN. அதுலேயும் தி பெஸ்ட், ஹெல்த் கேர்ல தி பெஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன்ல தி பெஸ்ட். 2ஓட காம்பினேஷன் தான் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு உலக லெவலில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஏற்பட்ட பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு போட்டோ கொடுத்துட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஃபில்அப் பண்ணா யூ கெட் அ லைஃப் டைம் இன்டர்நேஷனல் மெம்பர்ஷிப்புங்க. வேர்ல்டு வைடு நீங்க இந்த வியாபாரத்தை ஃப்ரீயா நாளைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுதுங்க. ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, என்ட்ரி பண்ணி கம்ப்யூட்டர்ல போட்டாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வந்துடும். அந்த நம்பரை வச்சாச்சுன்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ஃபார்மாலிட்டி. யூ கேன் ஸ்டார்ட் அன் இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே விஷயம் தான், ஜீரோ லாஸ் பிசினஸ் இந்த வேர்ல்டு. உலகத்துல வேற எந்த பிசினஸ் கிடையாது. ஓகே, இதுல என்ன மாதிரி ப்ராஃபிட் வருது, எங்கிருந்து எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்மளுக்கு நான் சொன்னேன் அந்த கன்சியூமர் டு இன்னொரு கன்சியூமர் போறதுக்கு இடையில ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் இருக்கார் இல்லையா, மேனுஃபேக்சர் டு கன்சியூமர் இடையில அவருக்கு 40% வருதுன்னு சொன்னேன். அந்த 40% தான் பிரிச்சு போட்டிருக்காங்க ஸ்லாபா, உழைப்பின் அடிப்படையில. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் லாபம் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் 10 to 20%. நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் அந்த மெம்பர்ஷிப் ஐடி நம்பர் வாங்கிட்டு அதில் வாங்கினோம்னா ஒரு 20% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அதை கன்சியூமர் கிட்ட கொடுக்கும்போதே நம்ம ஆன் ஹேண்ட் ப்ராஃபிட்டா 20% வந்துடும். இது ஒன்று தான் இண்டிவிஜுவல் சேல்ஸ்ல வர்றது. மீதி அந்த 9 விதமான வருமானமும் நாமளும் நம்ம டீமும். ஏன்னா இது வந்து டோட்டலி டீம் ஒர்க் பிசினஸ். ஸோ நீங்க நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா ஆரம்பிச்சு டீம் பில்ட் பண்ணேன். ஸோ நீங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா வந்து டீம் பில்ட் பண்ணலாம். இன்னைக்கு டீம் பில்டிங்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, யாரையும் போய் 3வது ஆளை பார்க்க வேண்டாம். நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு நல்ல விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையா நல்லதா கரெக்டாங்கிற லெஜிட்டிமேட்டான ஃபுல்லா செக் பண்ணிட்டு நீங்க இன்வால்வ் ஆகுங்க. இன்வால்வ் ஆகி உங்களுடைய சர்க்கிள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கு. இன்னைக்கு யார் எடுத்தீங்கன்னா ஒரு 500 பேர் பழக்க வழக்கம் இருக்குது. ஸோ இந்த நம்மளுக்கு பழக்க வழக்கமான இந்த 500 பேரை வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமா டர்ன் ஓவர் பண்ணோம்னா இதுல நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஃபுல்லா வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் வரப்போகுதுன்னா அன்லிமிட்டட் நீங்க பார்க்க போறீங்க. இதுல பணம் எங்கிருந்து கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சிஸ்டம் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அது ஏங்க பாயிண்ட் சிஸ்டம்னா, இது சர்வதேச வியாபாரம். இப்ப இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் பண்றோம், இந்தியாவில மட்டும் பண்றோம்னா ருபீஸ்க்கு பர்சன்டேஜ் போட்டுடலாம். வேர்ல்டு வைடுங்கிறனால பாயிண்ட்ஸுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க அமெரிக்கால போய் இதே பாயிண்ட் பண்ணாலும் இதே பர்சன்டேஜ் தான், ஆஸ்திரேலியால போய் இதே பாயிண்ட் பண்ணாலும் இதே பர்சன்டேஜ் தான். மனித உழைப்பு எல்லா இடத்துலயும் ஒண்ணு தானே.
அக்கா பாயிண்ட் அடிப்படையில் பர்சன்டேஜ். பட் நம்மளுக்கு இந்த 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 பர்சன்டேஜ் வந்து எல்லா கம்பெனியும் கொடுத்தாலும் டிஎக்ஸ்என் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அக்குமுலேட்டட் பிவி சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது மாசம் நம்மளும் நம்ம குரூப் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அந்த ஆட் பண்ண பாயிண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு ஸ்லாப்ல பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்தியன் கரன்சி பிரகாரம் ஒரு பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 3 rupeesங்க. அதாவது 3000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 1000 பாயிண்ட் கிடைக்கும். 3 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு பாயிண்ட். அப்போ 1000 பாயிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்லாப்ல பாருங்களேன், 1000 பாயிண்ட்டுக்கு 6% 60 ரூபா உங்களுக்கு போனஸ் வந்துடும். இது 2வது மாசம் நீங்க 2000 பாயிண்ட் பண்றீங்கன்னாக்கா போன மாசம் பண்ண 1000 பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க. 3000 பாயிண்ட் தான் ஸ்லாப்ல பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. ஸோ மற்ற கம்பெனியா இருந்தா என்ன ஆகும், 2000 பாயிண்ட்டுக்கு ஸ்லாப்ல பார்ப்பாங்க. அப்போ 6% தான் இருப்பீங்க, இங்க வந்து 9% வந்துடுவீங்க. ஸோ இது ஆட் பண்றதுனால 2 பெனிஃபிட். ஒன்று இருக்க இந்த ஸ்லாப்ல ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குள்ளே, இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று கேரண்டீட் ப்ரொமோஷன் எல்லாரும் கிடைக்கும். ஸோ இதில் இந்த 45,000 பாயிண்ட், அதாவது 45,000 பாயிண்ட்டுங்கிறது ஒரு 1.5 லட்ச ரூபா பிஸ்னஸ். ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கு டைம் லிமிட் கிடையாது, எப்போ வேணா பொறுமையாக பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் நமக்கு கொடுக்குறாங்க ஸ்டார் ஏஜென்ட். நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டே பார்ட் டைமாக பண்ணலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு என்ன மாதிரி பார்ட் டைமாக ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார் ஏஜென்ட் ஆகும்போது உங்களோட ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக சும்மா ஈவினிங் 1 hour செஞ்சதுலேயே உங்களுக்கு வந்து மாதம் ஒரு 5,000 to 10,000, இது ஒரு 1 or 2 months 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு வரும் இந்த மந்த்லி இன்கம். நல்ல விஷயமா இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா இன்கம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ஒரே மாதம் கூட அடைய பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. 5,000 to 10,000 நான் ஒரு ஆவரேஜ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 30,000 வாங்குறவங்க இருக்காங்க ஸ்டார் ஏஜென்ட் ஆன ஒன்று. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எஃபோர்ட் அண்ட் ஒர்க் அண்ட் டீம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதை பொறுத்து. 2வது விஷயம், அடுத்த ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரூபி. நீங்கள் எப்படி ஸ்டார் ஏஜென்ட் ஆனீங்க? நீங்களும் உங்கள் குரூப்பும் மாதம் பாயிண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. அந்த ஆடட் பாயிண்ட் 45,000 வந்தோடனே நீங்கள் ஸ்டார் ஏஜென்ட் ஆனீங்க. நீங்கள் ஸ்டார் ஏஜென்ட் ஆன மாதிரி உங்கள் டீமில் 3 ஃபேமிலியை 5,000 to 10,000 சம்பாதிக்க வச்சிங்கன்னா 3 பேரை ஸ்டார் ஏஜென்ட் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரூபி ஆயிடுறீங்க. ரூபி ஆகிட்டா என்ன ஆகும், உங்கள் இன்கம் வந்து ஆவரேஜாக நிறைய விதமாக போட்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதை பாருங்கள், ஹேண்ட் ஃபோன் இன்சென்டிவ், 1 time பேமெண்ட் 12,500 கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் போனஸ் ஒன்று வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பொறுமையாக பார்த்தா தெரியும். உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரூபி பொசிஷனில் நம்ம 3 பேர் 5,000 10,000 சம்பாதிக்க வச்சோம்னா நம்ம வருமானம் 5,000 20,000 இருக்கும். நான் காலேஜ் முடிச்சு ஃபுல் டைம் வரும்போது ரூபியாக தான் வந்தேன். 23,000 போனஸ் மந்த்லி. அப்படி தான் நான் வந்து ஃபுல் டைம் வந்தேன். ஓகேங்களா? 2001. அடுத்தது ஸ்டார் டைமண்டுங்க. ஆல்ரெடி 3 பேரை ஸ்டார் ஏஜென்ட் ஆக்கிட்டோம், ரூபி ஆகிட்டோம். இன்னொரு 3 பேர், மொத்தம் 6 பேர் ஸ்டார் ஏஜென்ட் ஆக்கிட்டா நம்ம டைமண்டு. நம்மளோட பர்சன்டேஜ் 37. நான் சொன்னேன் இல்லையா, 40% நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறீங்க, பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு லாபம்லாம் டிவி கம்பெனிக்கு போகும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நடிக்கிற நடிகர்களுக்கு போகும். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா அந்த லாபம்லாம் நம்மளுக்கே வரும். 40% நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ டைமண்ட் பொசிஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நடக்கிற டர்ன் ஓவரில் 2% ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுப்பாங்க. எப்படி குறைச்சி போட்டிங்கனாலும் மினிமம் மந்த்லி இன்கம் 30,000 மேலே இருக்கும் டைமண்ட் பொசிஷன். இதுக்கப்புறம் நிறைய பொசிஷன் இருக்குது. டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட், கோல்டு டைமண்ட், க்ரௌன் டைமண்ட், அதெல்லாம் நீங்கள் வர தெரிஞ்சுக்கலாம். இது பேசிக் மெக்கானிசம் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா, லாஜிக் எப்படி வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மாசம் 50,000ங்கிறீங்க, 1 லட்சங்கிறீங்க, 30,000ங்கிறீங்க, எப்படி இது கொடுக்க முடியுது, எப்படி எங்கிருந்து பணம் டர்ன் ஓவர் நடக்குது, எப்படி கொடுக்குறாங்க, சிம்பிள் கால்குலேஷன் ஒன்று காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எப்படின்ட்டு. ஒரு 10 மாசம் டைம் எடுத்துக்கலாம். மாசம் எத்தனை பேர் சேர்த்த போறோம், ஒரே ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் நம்ம சார்பாக டிஎக்ஸ்என்குள்ள. அப்படி பண்ணா கூட 10 மாசம் பண்ணா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம க்ளோஸ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நம்மளோட பொறுப்பு இங்க என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே அவர் சொல்லி கொடுத்துடணும். ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம், 10 மாசம் டைம் எடுத்துக்கிறோம், மாசம் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதே அவருக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்ப நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அடுத்த மாசம் செகண்ட் மந்த் நம்ம டீம்ல எவ்வளவு பேர் ஆச்சுங்க, 4 பேர். இப்போ இந்த 4 பேருக்கு என்ன தெரியும், மாசம் எத்தனை பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஒரே ஒரு ஆள். ஸோ 4 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண 8 பேர் ஆச்சு. இப்படியே போகுது. உங்க டீம் 10வது மாசம் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 300 பேர் இருப்பாங்களா? மீட்டிங்ல கேட்டா நிறைய பேர் 200 பேர் இருப்பாங்க, 300 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து வெரி பவர்ஃபுல் கால்குலேஷன், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். 10வது மாசம் பாத்தீங்கன்னா 1024 பேர் இருப்பாங்க. 10வது மாசம் பர்சனலா நீங்க எத்தனை பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பீங்க? 512 பேர் கிடையாது, நீங்க இண்டிவிஜுவலா ஒரே ஒருத்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒவ்வொருத்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நம்ம பண்ணவங்களும் அதே ஒவ்வொரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணா 10வது மாசம் 1000 பேர் நடந்துடும். எங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடக்கும். 1000 பேருங்கிறது 1000 ஃபேமிலி. 1000 ஃபேமிலி மாசம் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. என்ன ஆச்சுங்க டர்ன் ஓவர்? 10 லட்ச ரூபா.
10 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் வந்து 1000 பேர்லாம் வந்தா நீங்க டைமண்ட் உங்க பர்சன்டேஜ் 37 டீமுக்கெல்லாம் கொடுத்தது போக 5% உங்களுக்கு போனஸ் வந்தா கூட மாசம் 50,000 ரூபாய். குட் இன்கமா இல்லைங்களா? 10 மந்த்ஸ்ல இது 10 மந்த்ஸ்ல நடக்க வேண்டாங்க, 20 மந்த்ஸ்ல நடக்கட்டும். இஸ் இட் நாட் அ குட் இன்கம்? இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பரா நீங்க பார்ட் டைமா சின்சியரா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் டைம்ல கேரண்டியா நான் சொல்றேன், நீங்க மந்த்லி ஒரு 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இவங்க இந்தியாவில் டாப் அர்னர்ஸ், மாசம் 40 lakhs மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வேர்ல்டுல டாப் அர்னர், மாசம் 2 crores மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் கோல்டு மெடலிஸ்ட் படிப்புல. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 10th ஃபெயில், பட் இவர் க்ரோர் கணக்கில் ஏர்ன் பண்றாரு. ஸோ இங்க படிப்பு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ ஆட்டிடியூட் தான். ஸோ எனி ஒன் கேன் மேக் இட் பிக் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுல வந்து நான் ஏன் இன்னைக்கு ஃபுல் டைம் எடுத்து பண்றேன், இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இன்னைக்கு ஃபுல் டைம் பண்றாங்க. முக்கியமா 4 ரீசன் இருக்கு இந்த பிசினஸ் நம்ம சீரியஸா எடுத்து பண்றதுக்கு. ஒன்று வந்து ஹெல்த் இதுல கிடைக்குது, வேற எதுலையும் கிடைக்காத அளவுக்கு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த், அளவற்ற வருமான வாய்ப்பு இருக்குது, நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். 3வது விஷயம் பாதுகாப்பான வருமானம். இப்போ நீங்க ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க, 30,000 ஏர்ன் பண்றீங்க, 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா உங்க சேலரி 3 lakhs வரும். இப்படி நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை. நடக்கிறதா வச்சுக்குவோம். என் கொஸ்டின் அதை பத்தி இல்லை, எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறத பத்தி இல்லை. என் கொஸ்டின் என்னன்னா, ஒரு 20 இயர்ஸ்ல திடீர்னு நீங்க அடுத்த மாசம் வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது, உங்க இன்கம் எவ்வளவு இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி 0 இல்லைங்களா? ஸோ இது வந்து சீலிங் ஆயிடுது. நம்ம உயிரோட இல்லைன்னா என்ன ஆயிடும்? நம்ம வேலைக்கு யாராவது போய் பார்ப்பாங்களா? நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரை பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா, என்னுடைய டீம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ஈவினிங் எனக்கு கிடைச்ச நியூஸ், என்னோட டீம் மெம்பர் ஒருத்தர் நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். இஸ் நோ மோர். மிஸ்டர் ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற நம்ம டீம் லீடர். ஸோ அவர் இன்னைக்கு இறந்துட்டார் இன்னைக்கு ஈவினிங்கு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கனமான ஒரு இதுதான். பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு ஒரு பேக்கப்பா இன்னைக்கு இந்த டிஎக்ஸ் இன்கம் இருக்க போகுது. ஸோ இது மாதிரி ஆல்ரெடி என் டீம்ல நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். பாதுகாப்புங்கிறது நம்ம உயிரோட இருக்கும்போது மட்டும் இல்லை, உயிரோட நம்ம இல்லைனாலும் என்ன ஆகும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ இன்னைக்கு ஒரு ஜாப்ல நம்ம 20 இயர்ஸ் கழிச்சு நம்ம இல்லைனாக்கா இன்கம் இஸ் கோயிங் டு பி 0. நீங்க அந்த ஜாப் விட்டு நின்னாலும் ஜீரோ தான். நம்ம 50 வருஷம் என் கம்பெனிக்காக பாடுபட்டோம்னா ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஸோ முன்னாடி எல்லாம் அந்த பென்ஷன்லாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஜாப்ல இவ்வளவுதான் இன்கம் செக்யூரிட்டி இருக்கு. இதே கன்வென்ஷனல் பிசினஸ் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க 30,000 சம்பாதிக்கிறீங்க, 30 லட்சம் முதலீடு போடுறீங்க, 3 லட்சம் வருது அப்படின்னு வச்சுக்கோம். 10 வருஷம் கழிச்சு திடீர்னு போட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஒரு கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் என்ன வேணா நடக்கலாம். சப்போஸ் சம்திங் கோஸ் ராங்னா நம்ம இன்கம் இஸ் கோயிங் டு பி 0. இது 2 தான் நம்மளுக்கு தெரியும். ஒன்னா ஜாபுக்கு போகலாம், இல்ல கன்வென்ஷனல் பிசினஸ் பண்ணலாம். இது 2 தவிர 3வது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஃப்ரெண்ட் மூலியமா பார்த்திருக்கீங்க. என்னங்க அது? டிஎக்ஸ்என் எங்க இன்கம் 0. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. 10 மாசம் பார்ட் டைமா பண்ணாலே நான் மாசம் 1 lakh ஏர்ன் பண்ணலாம்னு காமிச்சேன். 50,000 1 lakh. ஸோ 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சம் இன்கம் வரட்டும். லெட் இட் பி 1 lakh. அதை பத்தி கவலை இல்லை. என் கொஸ்டின் என்னன்னா, அது நிக்குமா நிக்காதா, அதே அளவு வருமா, இறங்குமா, ஏறுமா? நம்ம உயிரோட இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம உயிரோட இல்லைங்கிற ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு, நம்ம ஒர்க் பண்ணவே இல்லை, டிஎக்ஷன் பண்றதை நிறுத்திட்டோம் அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இருக்கு என்னதான் ஆகும்? அதிகம் தான் ஆகும். ஏன்னா நம்ம இல்லைனாலும் நம்ம டீம் இருக்கத்தான் போகுது, டீம் வளரதான் போகுது, நம்ம இன்கம் என்ன ஆயிட்டு இருக்கும்? டர்ன் ஓவர் அதிகமாயிட்டு தான் இருக்க போகுது, நம்ம இன்கம் அதிகமாயிட்டே போகும். இதுதான் இதனோட பியூட்டி. ஸோ இன்னைக்கு ஏன் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ப்ரொஃபஷன் கூட இதை பண்றாங்க, கியூட் பண்ணி பண்றாங்க அப்படின்னாக்கா, இதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பான வருமானம். ஸோ ஆரோக்கியம் கிடைக்குது, ஐஸ்வர்யம் கிடைக்குது, பாதுகாப்பான வருமானம் கிடைக்குது. அதே சமயத்துல நிறைய இன்னும் விஷயங்கள் கிடைக்குது. இதுல வந்து பாருங்க, நம்ம வாரன் பெஃபெட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல உலகத்துல நம்பர் 1 பிசினஸ் மேன். அவர் என்ன சொல்றாரு? இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. சாகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுங்கிறாரு. ஸோ இன்னைக்கு டிஎக்ஷன்ல தூங்கும் போது பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை உருவாக்கணும். 2 விதமான பாதுகாப்பு. ஒண்ணு நிறுத்தினாலும் வரக்கூடிய வருமானம், இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி பரம்பரைக்கு வரக்கூடிய வருமானம். ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃப்க்கு வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்துட்டா குழந்தைங்களுக்கு வரும். அது கண் கூட நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் டிஎக்ஸனோட வருமானத்தின் மூலியமா சிறப்பான வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது போக டைம் ஃப்ரீடம்ங்க. நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல போகலாம், வரலாம். அதே சமயத்துல எவ்ரி இயர் ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இருக்கு. இன்னைக்கு பணத்தை சேர்த்து வைக்கிற பேங்க் இருக்கு, நேரத்தை சேர்த்து வைக்க ஒரு பேங்க் இருக்குன்னா அதுதான் இந்த டிஎக்ஷன் பேங்க். ஸோ இதுல நீங்க எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போட்டு நம்ம டீம் எவ்வளோக்கு பெருசா வளர்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம நேர சுதந்திரத்தை அனுபவிக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் பிசினஸ் இங்கிருந்து நம்ம மற்ற நாடுகளில் பண்ணலாம், ஒவ்வொரு நாட்டில் உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம்.
ஸோ இன்னைக்கு எத்தனையோ கண்ட்ரீஸ்லேருந்து இன்னைக்கு எனக்கு போனஸ் வந்துட்டு இருக்கு. நான் போய் பிஸ்னஸ்க்காக இந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணதில்லை, நான் வந்து ட்ரிப்புக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போய் ஒர்க் பண்ணும்போது எக்கச்சக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய லீடர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு இன்டர்நேஷனல் போனஸ். லட்சக்கணக்கில் வெளிநாட்டு போனஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஜா மைதீன் ஒரு லீடர் இருக்காரு. ஸோ அவர் கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு போல ஒரு 20 வருஷத்துக்கு மேல. அந்த ஜாபை விட்டுட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அந்த ஜாப்ல இருந்து ₹1 கூட வர்றதில்ல. ஆனா இன்னைக்கு டிஎக்ஸ்என் அங்க பார்ட் டைமா ஒரு 2.5 வருஷம் பண்ணாரு. இன்னைக்கு மாசம் கல்ஃப்ல இருந்து அவரோட டீம் மூலியமா இன்னைக்கு டிஎக்ஸ்என் போனஸ் அவருக்கு மாசம் இங்க வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் பண்றதுக்கும் போனஸ் தனியா வந்துட்டு இருக்கு. உலகத்தில் நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆனா பில் கேட்ஸ் என்ன சொல்றாரு, நான் கம்ப்யூட்டர் துறை ஆரம்பிக்கலைன்னா என்ன பிசினஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பேன்னு சொன்னாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு உலகத்தில் நம்பர் 1 பிசினஸ் மேன் ஒரு பிசினஸ் சூஸ் பண்றாருன்னா நம்ம பிசினஸ் என்ன மாதிரி பிசினஸ் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ யாரு கூட கம்பேர் பண்ணணும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ பிரெயின் ட்ரேசி என்ன சொல்றாரு, பெட்டர் பீப்புள் ஆர் கெட்டிங் இன்டு இட் அப்படிங்கிறாரு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, அன்லிமிட்டடா இருக்குங்கிறாரு. பில் கிளின்டனும் டோனி பிளேரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களோட பொருளாதாரம் இன்னைக்கு பல மடங்கு இதனால வளர்ந்துருக்கு, அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க. ஏன்னா யாரும் சொல்றதை கேட்டு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்க தப்பா நீங்க நினைக்காதீங்க. வேர்ல்டு வைட் ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணுங்க, வேர்ல்டு லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ரியாலிட்டி என்ன செக் பண்ணுங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ல நம்பர் 1 பிசினஸ் மேன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 3 நெட்வொர்க் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்றாங்கன்னாக்கா, தட் மச் பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி, ஃபியூச்சரிஸ்டிக் இண்டஸ்ட்ரி. எல்லாத்துக்கும் மேல நம்முடைய முன்னாள் இந்திய ஜனாதிபதி மதிப்புமிகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிசினஸ் ஆஃப் 21st centuryன்னு சொல்லிட்டாரு. எவ்ரி யங் மேன் அண்ட் விமன் குளோபலி ஷுட் அட்லீஸ்ட் கெட் இன்டு இட். ஏன்னா உள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலன்னா அவங்க மிகப்பெரிய அவங்க ஏஜை வந்து வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாரு. ஸோ இதை விட என்னங்க வேணும்? ஸோ இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியா அட்டஸ்ட் பண்ணிட்டாங்க. நாம தான் இன்னைக்கு முடிவெடுக்கணும். ஸோ படிக்க முடிக்க மாணவர்கள் வேலைக்கு போவதற்கு பதிலாக வேலை வாய்ப்பை உருவாக்குங்கன்னு சொல்றாரு கலாம் சார். இன்னைக்கு நம்ம கொடுக்கறது டிஎக்ஸ்என் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் வாய்ப்பு. அதை விட ஒரு படி மேல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தவங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்தை பார்ட் டைமா நம்ம இதை யூஸ் பண்ண எஃபெக்டிவா யூஸ் பண்ணா லைஃபையே மாற்றி அமைச்சுக்கலாம். ஸோ வெற்றியின் 1000 மைல் தூரம் ஒரு படி தைரியமாக எடுத்து வைப்பதில் ஆரம்பிக்கிறது. எல்லாருமே மில்லியனர் ஆகுறாங்க, ஆனா நம்ம ஹெல்த்தி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா இந்த டிஎக்ஸ்னு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மெசேஜ் என்னன்னாக்கா, எப்பவுமே வெற்றிங்கிறது பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஸோ இன்னைக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருக்கு, ஹெல்த் இண்டஸ்ட்ரி பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீட் ஆஃப் தி ஹார் ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு. வெரி ஐ திங்க் வி ஆர் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்தில் இந்த 2 இண்டஸ்ட்ரியும் ஒரே வியாபாரமாக கிடைச்சிருக்கிற இந்த டிஎக்ஸ்என் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் எடுக்கும்போது நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரகாசமாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவில் ஒரு லேடி, இவங்களோட பிறந்த வருஷம் 1927. இவங்க இந்த ஏஜ்ல எப்படி போய் டிஎக்ஸ்என் பண்ணியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இவங்க டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் பண்ணி இந்த காரை அவங்க ட்ரீம் காரை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மாங்க பாடுபடணுங்கிற இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். என்ன விஷயம், நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். நம்மளோட சர்க்கிளுக்கு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்த்தணும். கிடைஞ்சலானது தப்பானது அப்படின்னா நீங்க 1 இன்ச்சு கூட நகர்த்த வேண்டாம். 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி திருப்தியா இருக்கு, நல்ல விஷயம், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம், நல்ல ப்ராடக்ட், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க சாட்டிஸ்ஃபை கம்ப்ளீட் ஆயிட்டு நீங்க கண்டிப்பா இதை ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல பவர்ஃபுல்லான ஒரு எதிர்காலத்தை நீங்க அடைய முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டிஎக்ஸ்என் மேனேஜ்மெண்ட், தேங்க்யூ பாலவிநாயகம்.